ஜப்பான் நாடாளுமன்ற மேல்சபை தேர்தலில் ஆளுங்கட்சி தோல்வியுற்றது. இதன் மூலம் இரு அவைகளிலும் ஆளுங்கட்சி தனி பெரும்பான்மையை இழந்தது. ஜப்பானில் பிரதமர் ஷிகெரு இஷிபா தலைமையிலான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி ஆட்சி நடைபெறுகிறது. இதற்கிடையே நாடாளுமன்றத்தின் மேல்சபை தேர்தல் நடந்து முடிந்தது. மேல்சபையை பொறுத்தவரை எளிய பெரும்பான்மை பெற 125 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இதில் ஆளுங்கட்சிக்கு ஏற்கனவே 75 இடங்கள் இருந்தன. எனவே இந்த தேர்தலில் பெரும்பான்மை பெற மேலும் 50 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு 47 இடங்களே கிடைத்தன. இதனால் ஆளுங்கட்சி இரு அவைகளிலும் தனி பெரும்பான்மையை இழந்தது. முன்னதாக கடந்த அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தின் கீழ்சபையில் தேர்தலிலும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி தோல்வியடைந்தது. 1955ஆம் ஆண்டு கட்சி தொடங்கியது இருந்து லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி இரு அவைகளிலும் பெரும்பான்மையை இழப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.